இருக்கு. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். நம்மளுடைய கடமை அனைவருக்கும் ஒரே கல்வியை கொடுக்க வேண்டியது. அதை நாம் சிறப்பாக செய்திருக்கிறோம். எத்தனையோ பேர் கூறியிருக்கிறார்கள், வேற எந்த மாநிலத்தை விட தமிழ்நாடு தான் சிறப்பான விளைவுகள் கிடைத்திருக்கு. எந்த அளவுகோல் எடுத்தாலும் இதை மாற்றுவதற்கு சாத்தியமே இல்லை. இந்த வாதமெல்லாம் அவங்களால எதிர்க்க முடியாததுனால் புரளி ஒன்றொன்னா கிளப்புறாங்க. முதல் புரளி, அமைச்சர் பசங்க எங்கே படிக்கிறாங்க, அமைச்சர் பேரங்க எங்கே படிக்கிறாங்க, எங்க 34 பேரோட பசங்க எங்கே படிக்கிறாங்கன்றது முக்கியமில்லை. 8 கோடி மக்களுக்கு என்ன கல்வி திட்டம் என்றதுதான் முக்கியம். எந்த வாதத்திலையும் தனிநபருக்காக திசை திருப்பும் போது இது மிகவும் தோல்வி அடையக்கூடிய வாதத்தை தான் திசை திருப்புறாங்கன்னு நம்ம எண்ணணும். ஆனாலும் நான் ஒரு உண்மையை இங்கே சொல்ல விரும்புகிறேன். ஏதோ ஒரு கட்சி தலைவர் இன்னைக்கு ஏதோ ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கார், அமைச்சர் பிடிஆரோடைய பசங்க எத்தனை மொழி படித்தார்கள் என்று சொல்லட்டும். நான் தெளிவாக விளக்கம் இன்றைக்கு சொல்கிறேன். எனக்கு இருக்குது 2 புதல்வர்கள். என் அப்பா பேருக்கு 2 பேருக்கும் அவங்க 2 பேர் பிரித்து வச்சிருக்கேன். ஒருத்தர் பேர் பழனி, ஒருத்தர் பேர் வேல். என் 2 பசங்களும் எல்கேஜிலேருந்து ஸ்கூல் முடிக்கிற வரைக்கும் இரட்டை மொழி கொள்கையில் தான் படித்தார்கள். யாருக்கெல்லாம் விளக்கம் தேவையோ எடுத்துக்கட்டும். அடுத்து நான் கூறுகிறேன், அவங்க சொல்றாங்க 52 லட்சம் பேர் அரசு பள்ளியில் படிக்கிறாங்க, அவங்கள மாத்திரம் ஏன் 2 மொழி தான். 56 லட்சம் பேர் 58 லட்சம் பேர் தனியார் பள்ளியில் படிக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் ஏன் 3? அப்படியே கிடையாது. போர்டை அதாவது கல்வி திட்டத்தை பொறுத்து இருக்கு. 52 லட்சம் பேர் வேணா தமிழ்நாடு பள்ளிகளில் படிக்கலாமே தவிர நிறைய தனியார் பள்ளிகளும் சட்டம் அதாவது தமிழ்நாடு கல்வி திட்டத்தின் ஸ்டேட் போர்டில் படிக்கிறார்கள். அவங்களுக்கு எல்லாமும் 2 மொழி தான். அதுதான் எல்லாத்துக்கும் சமம். அதுக்கு மேல் சொல்றேன், சிபிஎஸ்சியில் வேணா 3 மொழி கொள்கை வச்சிருக்காங்க, அதை அமல்படுத்துறதுல தமிழ் வாத்தியாரே வைக்கல, அது வேற. ஆனா என் பசங்க படிச்ச மாதிரி இன்டர்நேஷனல் போர்டில் எல்லாம் 2 மொழி கொள்கை தான். அதுலேயும் அது ஐபி போர்டா இருக்கட்டும், ஏபி போர்டா இருக்கட்டும், இல்ல ஐஜிசிஎஸ்சி என்ற கேம்பிரிட்ஜ் போர்டா இருக்கட்டும், இதுல எல்லாத்திலும் 2 மொழி தான். அதனால இந்த புரளி எல்லாம் ஏதோ பணக்காரங்க மட்டும் 3 மொழியை நாங்க திணிக்கிறோம், ஆனா ஏழைக்கு வாய்ப்பு கொடுக்கலன்றதுலாம் ரொம்ப தவறு. நம்ம எல்லாத்துக்கும் 2 மொழி தான் தேவை என்றதை நம்ம முன்வைக்கிறோம். யார் வேணாலும் எங்க வேணாலும் அதற்கு மேல் படிக்கிறதுக்கு எந்த தடையும் இல்லை. நான் பல இடங்களில் கூறியிருக்கிறேன், ஹிந்தியை ப்ரொமோஷன் செய்யும், ஹிந்தியை முன்னெடுக்கும் தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார் சபா என்ற அமைப்பு சென்னையில் தலைமை அலுவலகத்தை வைத்து, அதற்கு மேல் திருச்சியில் ஒரு அலுவலகத்தை வைத்து, எங்கெங்கெல்லாம் எப்பெல்லாம் முடியுமோ ஒன்றிய அரசாங்கத்துடைய நிதியை வைத்து ஹிந்தியை பரப்பிக் கொண்டிருக்கிறது. அதை நாங்கள் என்னைக்கும் தடை செய்யவில்லை, என்னைக்கும் ஏன்னு கேட்கவில்லை. யாரெல்லாம் விரும்புனீங்களோ போய் கத்துங்க, கட்டாயப்படுத்த மாட்டோம். எங்களுக்கு இருக்கிற கல்வியை கெடுக்கிற அளவுக்கு 3வது மொழியை அறிமுகம் செய்ய மாட்டவே மாட்டோம். நீங்க எவ்வளவு பணம் கொடுத்தாலும் சரி, கொடுக்கலனாலும் சரி, நீங்க சட்டத்துக்கு விரோதமா செயல்பட்டால் நாங்க பணிந்து போறவர்கள் இல்லை. என்றைக்கும் 2 மொழி தான் எங்களுக்கு, இரட்டை மொழி கொள்கை தான். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.